கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்பெஷலாக ஒன்று இருக்குன்னு சொன்னீங்க, அது இப்போ சொல்லிடுறீங்களா? ப்ரோ அதான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ப்ரோ எங்கே ப்ரோ எங்கே ஒழிச்சு வச்சிருக்கீங்க? இதை பார்த்தீங்களா? என்ன ப்ரோ உள்ளங்கையில் வச்சுட்டு இருக்கீங்க? இவங்க வந்து செம்ம பாக்கெட் ஃப்ரெண்ட்லி ப்ரோ. வாவ் சூப்பர் ப்ரோ. எப்படி இருக்காங்க பாருங்க. இவங்க பேர் வந்து சுகர் கிளைடர். ஓகே. இதை தமிழில் சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும். இதை தமிழில் என்ன பேர் தெரியுங்களா? பறக்கும் அணில். சூப்பர். இதோடது இவங்க பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்கும் ஃபேஸு. பார்த்தா அந்த கண்ணெல்லாம் பெருசாக. அதுக்கப்புறம் இவங்க செம்ம ஃப்ரெண்ட்லி ப்ரோ. இருக்கிறதுலே நம்ம கூட நல்லா இன்ட்ராக்ட் ஆகும். ஃப்ரெண்ட்லி, கையில் ஏற்றலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளைடிங் பண்ணணும். கிளைடிங்னா என்னன்னா இந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு காற்றுலேயே மிதந்துட்டு வரும். அப்போ பறக்காது ப்ரோ? பறக்காது. எல்லாரும் அப்படி தான் நினச்சிப்பாங்க. ஆனால் தமிழில் அப்படி பேரை வச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது? இதோட காலுக்கும் கைக்கும் வந்து நடுவில் அதோட ஒரு இது வரும், ஸ்கின்னு. அந்த ரெண்டுக்கும் இது வர மாதிரியே இருக்கும். ரொம்ப சேர்ந்து வரும். தனியாக நம்மளுக்குலாம் எப்படி கை தனியாக இருக்குது, கால் தனியாக இருக்குது. இந்த பேராகிளைடிங் கை கால் வச்சுட்டு போவாங்க. சேம் இவங்களை வச்சு தான் அவங்களே கண்டுபிடிச்சாங்க. சூப்பர். சரிங்களா? இதை வச்சு ஒரு இன்வென்ஷனே பண்ணியிருக்காங்க. இவங்களை வச்சு தான் அதை கண்டுபிடிச்சாங்க. இவங்க வந்து அந்த மாதிரி காற்றுலேயே மிதந்துட்டு வர்றது தான் இவங்களோடது. இவங்க பார்த்தீங்கன்னா ஓனரை வந்து செம்மையாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓனர் ஐடென்டிஃபை எங்கேருந்து கூப்பிட்டாலுமே வரும். இதை லைட் பண்ணிட்டு வந்துடும். டேர்ம் பண்ணுறதோட ட்ரெயின் பண்ணலாம். மற்றெல்லாம் டேர்ம் பண்ணால் சோசியலைஸ்டு கடிக்காமல் டேர்ம்டுனா மீனிங் எதுனா கடிக்காமல் பழக்கப்படுத்துறது, நம்மளுக்கு பழக்கப்படுது. ட்ரைனிங்னா நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க வைக்கிறது. இதை ட்ரெயின் பண்ணலாம். நம்ம கூப்பிட்டா வர வைக்கலாம். இங்கே வா, இப்படி போ, அங்கே போனால் திருப்பி போக வைக்கலாம். அது மாதிரி ட்ரெயின் பண்ணலாம். அது நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ட்ரெயின் பண்ணலாம் இவங்கள. ஆனால் டேர்மில் ஈஸியாகவே பண்ணிடலாம் இவங்கள. உங்களுக்கு என்ன ஒன்றா, நம்ம இது குட்டியிலேருந்தே பேரண்ட்கிட்ட இருந்து எடுத்துருக்கோம். எடுத்து இது குட்டியா ப்ரோ? ஆமாம், இது குட்டி ப்ரோ. இன்னும் வளருமா? இது குட்டி. ஆனால் இன்னும் வளரும். ஆமாம், இது இன்னும் வளரும். இதோட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ பெருசு வரைக்கும் இருக்கும் உடம்பு. இது எத்தனை டேஸ் குட்டி ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா 2 months இருக்கும் ப்ரோ. ஓகே. 2 months, அதான் 1.5 months மேலே இருக்கும். 2 months ரீச் ஆகும். செம்ம க்யூட்டாக இருக்குது ப்ரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எப்படின்னா சைஸு அடல்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளங்கை வரைக்கும் உடம்பு இருக்கும். இந்த கை ஃபுல்லாக டைல் தனியாக வரும். சரிங்களா? நான் காட்டுறேன். அடல்ட் எல்லாமே இருக்குது, நம்ம ஃபார்மில் எல்லாமே பார்க்கலாம் கீழே. இன்னொன்று இவங்களது ஃபுட்டு நம்ம வந்து எப்படின்னா இதை வந்து குட்டியிலேருந்தே பேரண்ட் கிட்ட எடுத்துகிட்டு வந்துருக்கோம். எப்படி பேரண்ட் கிட்ட போயிருக்கணும்? இப்போ மற்ற ராடன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மில்க்கு ஃபீட் பண்ணோம்ல, அது காமனாக வச்சு அப்படியே ஃபீட் பண்ணோம். கீழே அந்த இடத்துலையே வச்சு ஹைட் பண்ணி அப்படி ஃபீட் பண்ணோம். இவங்களது பார்த்தீங்கன்னா கங்காரு மாதிரி. ஓகே. ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா பவுச் இருக்கும். ஃபீமேலோட பவுச்சில் வச்சு கங்காருக்கும் அடுத்தது இவங்க தான் அந்த மாதிரி பவுச்சில் வச்சு ஃபீட் பண்ணுறது. சூப்பர். நான் இது வரைக்கும் வீட்டு அதாவது வளர்க்குற டொமஸ்டிகேட்டட் அனிமல்லே இது ஒரு ஸ்பெஷல். அதோட பவுச்சில் வச்சு அதில் மில்க் ஃபீட் பண்ணி வளர்க்கும். நம்ம அதுலேருந்து எடுத்து பவுச்சில் கொஞ்சம் ஸ்கின் எல்லாமே அது பிங்கிஸ் மாதிரி பிங்க்கில் போயிட்டு கொஞ்சம் கலர் டர்ன் ஆகும் எடுத்து நம்ம பேர்ட்ஸுக்கு ஹேண்ட் ஃபீட் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். ஹேண்ட் ஃபீடிங் எது கொடுப்போம்னா நம்ம பார்த்தீங்கன்னா செர்லாக்லேயே ஆப்பிள் ஃப்ளேவர் மட்டும் தான் கொடுக்கணும். சரிங்களா? இவங்களுக்கு இன்னொன்று இங்கிலீஷில் சுகர் கிளைடுன்னு சொல்லலை. எதுக்கு அந்த பேர் வந்ததுன்னா இவங்க சுகர் கண்டென்ட் அதிகமாக சாப்பிடுவாங்க. இவங்கள மாதிரியே நம்மளுக்கும் வந்ததுன்னா யாருக்குமே நிறைய பேர் சுகர் பேஷண்ட் ஆகவே மாட்டாங்க. எல்லாருக்கும் ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு எவ்வளோ சாப்பிட்டாலும் இவங்களுக்கு டயபெட்டிஸ். ஆமாம், பார்த்தீங்களா கிளைட் பண்ணதை லைவ் எக்ஸாம்பிளாவே காட்டிட்டாரு. இருங்க ப்ரோ, இது நானே கூப்பிட்டா பாருங்க. அதான் இப்போ இவங்கள மாதிரி ஒரு தன்மை நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்மளுக்கு சுகரே வராது. எவ்வளோ வேணா ஸ்வீட் சாப்பிடலாம். ஆனால் இவங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்டா தான் உயிரே வாழ்வாங்க. அந்த மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இவங்ககிட்டேருந்து ஒன்று எடுத்துருக்கிறது அது கிடைச்சா நம்மளுக்கு நல்லா இருக்கும்னு தோணும். ஏன்னா ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்லாம். இவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்தா தான் ப்ரோ இவங்க லைஃப் ஸ்பேனே அதிகமாகவே இருப்பாங்க. ஆமாம், ஹெல்தியே. நீ ஸ்வீட் கண்டென்ட்டு எதில் வேணாலும் பழத்தில் இருக்க ஸ்வீட் கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செர்லாக்லாம் சொன்னல அதில் ஸ்வீட் மோஸ்ட்டாக இது கொடுக்கறத பார்த்தீங்கன்னா செர்லாக் கொடுப்போம் ஸ்டார்டிங். கொஞ்ச நாள் அதுவே சாப்பிட ஆரம்பிச்சிச்சுன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஸ்வீட் கண்டென்ட் ஃப்ரூட்ஸ் ஆப்பிள், கொய்யாக்காய் கொடுக்கலாம், சப்போட்டா கொடுக்கலாம், மாதுளை கொடுக்கலாம். அந்த மாதிரி ஆப்பிள் அந்த மாதிரி ஸ்வீட்டாக இருக்கிற கண்டென்ட்டில் இருக்கிற எல்லா ஃப்ரூட்டுமே கொடுக்கலாம். இன்னொன்று வெஜிடபிள்ஸும் கொடுக்கலாம் இவங்களுக்கு. இவங்க இன்னொன்று ப்ரோ ரெண்டுமே சாப்பிடுவாங்க, வெஜ்ஜு வெஜ் ரெண்டுமே சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு கூட நான்வெஜ். இவங்களுக்கு கூட இன்னொன்று சுகர் கிளைடுக்கு நிறைய பேர் வந்துட்டு கேட் ஃபுட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கேட் ஃபுட்டு கொடுக்கலாம், நான் கொடுப்பேன். கேட் ஃபுட்டு கொடுத்தா இன்னும் நல்லாவே இருக்குது நம்ம பழக்கிறத போகிறோம். ஆமாம், சுகர் கிளைடுக்கு கேட் ஃபுட்டு கொடுக்கலாம் அவங்களுக்கு. இது வந்து குட்டி இதுலேருந்து எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு.
இது டேர்ம்டு தான். இதுலேருந்தே எடுத்து பழக்கப்படுத்திடலாம். நம்ம இதுவே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கோம் லோ ப்ரைஸ் தான். இதோட மார்க்கெட் ப்ரைஸோட செம்ம கம்மியாக கொடுத்துருக்கோம். அதான் நான் கேட்கலான்னு இருந்தேன் ப்ரோ. ப்ரைஸ் எல்லாம் எப்படி ப்ரோ வரும்? இதோடது பார்த்தீங்கன்னா 6000 தான் ப்ரோ வரும். இதோட பேர்லாம் ஒரு கட்டத்தில் 30,000 அந்த மாதிரி வித்துட்டு வாங்கி வளர்க்கலாம் முடியுமாலாம் நான் நினச்சிருக்கேன். நானே ஃபர்ஸ்ட்லாம் இதெல்லாம் நம்மளால வளர்க்க முடியுமா, இப்போ நம்ம ப்ரீட் பண்ணி நம்ம எல்லாருக்கும் வளர்க்க கொடுத்துட்ருக்கோம். அதுதான் ஒரு இதுவே. இது ப்ரைஸ் வந்து நம்ம கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ. ஏன்னா நம்ம ஒரு கட்டத்தில் யோசித்தோம் இதெல்லாம் நம்ம வளர்க்க முடியுமா, எதை வச்சு அதை யோசிச்சோன்னா ப்ரைஸ். இவ்வளோ க்யூட்டாக இருக்குது, ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா குட்டியே 30,000 40,000 வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறது ஒரு பீஸ் வெறும் 6000 தான் நம்ம கொடுக்குறது. அதுலேருந்தே இருக்குது. இது எல்லாமே டேர்ம் படியே கொடுப்போம். வைல்டு ப்ரீடிங் பேர் எல்லாத்துக்குமே ப்ரைஸ் மாறும். வைல்டு ப்ரீடிங் பேர் வேணாலும் ப்ரீடிங் பேர் கொடுப்போம். இல்லை இதுலேயே செமி அடல்ட்டு கொடுக்கலாம். சரிங்களா? ப்ரீடிங் பேர்லேயே பக்கா செட்டிங் ப்ரீடிங் பேரும் தரலாம். இல்லை பஃப் இந்த மாதிரி குட்டியெல்லாம் எடுத்து இல்லை ஹேண்ட் ஃபீடிங் வேணுனாலுமே அந்த மாதிரி எல்லாமே கொடுக்கலாம் நம்ம. இன்னொரு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபுட்டில் மீல் வார்ம் சாப்பிடுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எக் ஒயிட் அதை மாதிரி கொடுக்கலாம். ஆனால் ஸ்வீட் கண்டென்ட்டில் இருக்கிற ஃபுட்டு எல்லாமே கொடுங்க சார். இந்த பேக்கெட் ஃப்ரெண்ட்லி, இந்த பேக்கெட்லேயே வச்சு சுற்றலாம்னா இவங்களை வச்சு சுற்றி நீங்கள் வச்சுட்டு இருந்ததே எனக்கு தெரியல. இன்னொன்று ப்ரோ, இதை பார்த்தீங்கன்னா இந்த ஹாம்ஸ்டரும் பேக்கெட் ஃப்ரெண்ட்லி பெட்டு தான். எல்லா பெட்டுமே நம்ம மோஸ்ட்டாக வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா பேக்கெட் ஃப்ரெண்ட்லி பெட்டு தான். இவங்களும் செம்ம பேக்கெட் ஃப்ரெண்ட்லி. வெளியெல்லாம் எடுத்துகிட்டு போயெல்லாம் சுற்றலாம். இது ஃபேஸ் பாருங்களா, செம்ம க்யூட்டாக இருக்கும். சூப்பராக தான் ப்ரோ. கண்ணு குண்டு குண்டா. ஆமாம், இதிலே கலர்ஸ் இருக்குது ப்ரோ. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்குது. ஒயிட்டா? அது பேர் வந்து லூசின்னு சொல்லுவாங்க. நான் காட்டுறேன். இதுலேயே ஒயிட் இருக்குது. அதுக்கப்புறம் இதுலேயே பார்த்தீங்கன்னா மொசைக்குன்னு சொல்கிறது இருக்குது, பைடு இருக்குது. அதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் ஒன்றோட காட்டுறேன். பியூட்டிஃபுல் எல்லாமே நம்மகிட்டே இருக்குது. ஓகே. அந்த இதுக்கு செட்டப் எல்லாம் எப்படி ப்ரோ? இது செட்டப் பேர்ட்ஸ் மாதிரி ப்ரோ. இவங்க கிளீனிங் ட்ரே மாதிரி தான் கீழே வச்சு இது பண்ணுறோம். அதுக்கும் ட்ரேலேயே உம்மி போட்டு நீங்கள் ஒரு வாரம் அந்த உம்மி ஏற்ற மாற்றலாம். ஆனால் அது ட்ரே கீழே கேஜிக்கும் கீழே இருக்கும் பேர்ட்ஸ் மாதிரி. இல்லை டெய்லி மாற்றணும், பேப்பர் வச்சு பேப்பர் எடுத்து டெய்லி மாற்றலாம். இவங்க அந்த மாதிரி தான் பேர்ட்ஸ் மாதிரி எப்படி இது பண்ணுறோமோ அதேமாதிரி. இவங்க ப்ரீடிங் பேர் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியோ மினிமம் ஆச்சு 2.5 ஃபீட்டுக்கு மேலே இருக்கணும் கேஜிலேருந்து. 3 ஃபீட்டில் கொடுக்குறது பெஸ்ட்டு. 3க்கு 1 ஃபீட்டுக்கு 1.5 ஃபீட்டுக்கு 1.5 ஃபீட். 3 ஃபீட்டு லென்த்து, 1.5 ஃபீட்டு பிரெத்து, 1.5 ஃபீட்டு வந்து லென்த்து. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செமையாக இருக்கும் ப்ரீடிங்கு. உள்ளே பாக்ஸு செட் பண்ணிடலாம் அந்த சைஸில். அதுங்க நல்லா அதான் கேட்கலான்னு. அதுக்காக தான் அந்த இதுவே குதிச்சு விளையாடுறதுக்கு. நைட்லாம் பயங்கர. ஆமாம், நல்ல ஆக்டிவாக தான். இதே நம்ம மரத்துலலாம் விட்டு இங்கேயே நம்ம டெரஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் நிறைய இதில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இவங்க வந்து நைட் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, பகலில் தூங்குவாங்க. ஆமாம், ராடன்ஸை பொறுத்தளவுக்கு அப்படிதான். எப்படி நம்ம வேலைக்கு போகிறவங்களும் சம்பவம் வீட்டுக்கு ஆனால் பகலில் தூங்குவாங்கன்னா, ஏன்னா நம்மளே கண்டுக்கலாம், நம்மளுக்கே போர் வச்சோம். இப்போ 10 கிடப்போம். அதே மாதிரி ஆஃபீஸ் முடிச்சு ஈவினிங் டைமு வருவாங்க ஆளுங்க. பகலில் அவங்களே யாருமே எடுக்க மாட்டாங்க, எல்லாமே முடிச்சிடும். இப்போ ஸ்கூல் பசங்க கூட பாருங்கள், ஸ்கூல் பசங்களும் பெஸ்ட். ஏன்னா பகலில் எல்லாமே ஸ்கூலில் படிக்க போயிட்டு ஈவினிங் மேலே தான் வருவாங்க. ஈவினிங் வந்து நைட்டு தூங்கத்துக்கு முன்னாடிலாம் செம்மையாக ஃபில்லை இருட்டு வச்சுட்டு அவங்களையும் கேஜில் விட்டு நீங்கள் போய் தூங்க தான் தோணும். ஒரு 1 ஹவர் 2 ஹவர் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் ஃப்ரெண்டு. ஆமாம், நம்ம கூடியே இருக்க தோழன்கள் இவங்களாம். அதனால் நம்மளுக்கு போர் அடிக்கிறப்போ இல்லை நம்மளுக்கு ஒரு மாதிரி காண்டா டென்ஷனாக இருக்கிறப்போலாம் இந்த மாதிரி பெட்டு எல்லாமே வச்சு விளையாடலாம். ஏன்னா நம்ம வந்து மற்றதை பற்றி நம்ம டென்ஷன் எடுப்போம்ல, அதை பற்றி யோசிக்கிறத விட்டுருவோம். நம்ம இவங்கள பற்றி கவலைப்படுறோம். இப்போ நம்மளை பற்றி ஒருத்தவங்களை பற்றி பார்த்துக்கணும் கவலைப்படுறோன்ற ஒரு இது வந்தனாலே நம்ம தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசிக்க போகிறதில்ல. நம்ம இது மேலே பொறுப்போம், இவங்கள பற்றி யோசிப்போம். இப்போ ஒன்றத்தை பற்றி யோசிச்சா இன்னொருத்த பற்றி யோசிக்க முடியாது. அதுதான். அதனால் ஒரு மாதிரி இருக்கவங்கள பெட்ஸ் எல்லாமே எடுத்து இது பண்ணலாம். மோஸ்ட்டாக அதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ அவைலபிளாக இருக்கா ப்ரோ? எல்லாமே நான் காட்டினது எல்லாமே என்றைக்குமே இருக்கும் ப்ரோ. ஓகே. எப்போனாலுமே ஸ்டாக் எல்லாம் நம்மளது எல்லாமே ஓன் பிரீடு ப்ரோ. ப்ளஸ் நம்ம ஆக்சசரிஸ் கொஞ்சம் பார்த்தோம். ஏன்னா இவ்வளோ நல்ல பெட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிருக்கிறப்ப எல்லாத்துமே, ஏன்னா எங்கேயோ போய் தேட தேவையில்ல. மெயின் பார்த்தீங்கன்னா எல்லாமே இது அங்கே கிடைக்குமா, அங்கே நம்ம கிட்ட வந்தால் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிற மாதிரி இதுக்கு தேவையான, நான் வச்சுருக்க தேவையான A to Z எது வேணாலும் நம்மக்கிட்டே கிடைக்கும். எது வேணாலும் தரலாம். அவங்களுக்கு வந்து வீட்லேயே பெருசாக செட்டப் போடணும் அப்படின்னாலுமே நம்ம போட்டு தரலாம். அந்த மாதிரிலாம் பண்ணலாம் நம்ம இது எல்லாமே. ஓகே ப்ரோ, நம்ம இதுக்கப்புறம் ஃபார்ம் இது, அதுக்கப்புறம் நம்மளோட அக்சசரிஸு எல்லாமே பார்க்கலாம். ஓகே, வாங்க ப்ரோ.